Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Last part 1 video போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட பார்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்டருக்கு மேலே இருக்க இந்த புட்டா ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா திலகம் ஸ்டோனை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ நான் ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன் ஸ்டோனுக்கு. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்து அந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பில் வந்து அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகினிங்கில் நீங்கள் அது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் ஃபைனலில் வந்து அவுட்புட் வந்து அந்த திலகம் ஷேப்க்கு வந்து அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக வரும். ஓகேவா? ரெண்டு சுகர் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுடுறேன். ஸோ எல்லா ஸ்டெப்புக்கும் எண்ட் நாட் கண்டிப்பாக போடணும். இந்த 4mm பீடை எப்படி லோட் பண்ணுறது நீடில் அப்படின்ற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு பீடாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த த்ரெட்டில் இருக்கிறப்போ அந்த த்ரெட்டை விட்டுட்டு இந்த நீடில் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சிடலாம். பிகினர்ஸ்லாம் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம 4mm பீடும் அந்த ஷார்ப்னஸ் வந்து ஏன் நிறைய பேர் கேட்பீங்க, அந்த டிப்பில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அந்த டிப்பில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சைடில் எங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த டிப்பில் வந்து ஷார்ப்னஸ் கண்டிப்பாக அங்கே ஒரு பீட் வந்து நீங்கள் அழகாக வச்சிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங் எல்லாம் கரெக்டாக வரும். நிறைய பேருக்கு வந்து பண்ணுவாங்க, ஆரி ஒர்க் பண்ணுவாங்க, பட் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 4mm பீட் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அந்த திலகம் ஷேப்பில். ஸோ ஃபைனலாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு எண்ட் நாட் போடணும். ஓகேவா? எல்லா ஸ்டெப்புக்கும் நீங்கள் எண்ட் நாட் போட்டுடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நூல் வந்து அறந்துடுது, அப்போ வந்து ஒரு பீட் வந்து ரிமூவ் ஆகிடுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் எண்ட் நாட் போடலன்னா. ஸோ எதுக்கும் சேஃப்டிக்கு எண்ட் நாட் போட்டு வைக்கிறது வந்து சேஃப்டி தான். ஸோ அதுக்கப்புறம் 4mm பீடை முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீடும் பாருங்கள், நான் அந்த டிப்பில் ஸ்டார்ட் பண்ணலை, சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த டிப்பில் வந்து அந்த ஃபினிஷிங் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டிப்பில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி ரெண்டு சுகர் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பிகினர்ஸ் பார்ப்பீங்க, அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் பாருங்கள், நிறைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4mm பீடையும் நான் திருப்பியும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஷார்ப்னஸில் ஒரு சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஆரி ஒர்க் பிகினர் கிட்ட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எனக்கு யூடியூப்லேயும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஆரி ஒர்க் பிகினர் கிட் வந்து நான் சேல் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்னென்னலாம் கிட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே லிஸ்ட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட, ஷிப்பிங் எவ்வளோ எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு எந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்றதுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பிகினர் கிட்னா ஃபுல்லாக ஐட்டமும் வாங்கணும், ஃபுல் கிட்டும் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு சிங்கிள் ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இப்போ எனக்கு பீட் வேணும், சுகர் பீட் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சிங்கிள் ப்ராடக்ட்னாலும் நாங்கள் வந்து ஷிப்பிங் எல்லாம் சென்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுகர் பீட் கொடுத்துருக்கேன், அதே ப்ராசஸ் தான். ஸோ சுகர் பீட் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாக தான் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோவுமே நான் ஸ்பீட் பண்ணலை, இல்லை கட் பண்ணலை. ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கூட வந்து எடிட்டிங் எதுவுமே நான் பண்ணலை. பாருங்கள், ஸ்பீட் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த வந்து சுகர் பீடெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி
இப்போ நம்ம ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். நிறைய பேர் வந்து ஸ்டோன் செயின் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். மோஸ்ட்டாக நான் வந்து இந்த பார்டருக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு க்ளூ அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. நார்மலாக அப்படியே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த மாதிரி திலகம் ஒர்க்கு, இந்த மாதிரி புட்டா ஒர்க்குக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்டோன் செயினுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ க்ளூ அப்ளை பண்ணுறப்போ மற்ற இடத்துல வந்து க்ளூ படாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் ஸ்டோன் செயின் இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கட்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா? கட்டர் மஸ்ட்டு ஆரி ஒர்க்குக்கு. ஸோ கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்த ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்து கட் பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த ப்ளேஸ்லேயும் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒட்டுங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் அது நல்லா ட்ரை ஆகாத இருக்கிறப்போவே நீங்கள் வந்து அதில் ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். உங்களுக்கு ஸ்டிச்சஸும் வந்து ஒழுங்காகவே வராது. ஸோ அலைன்மெண்ட் எல்லாம் மாறிடும். ஸோ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் 2 ஸ்டோன் செயினுக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஆல்ரெடி எப்படி ஸ்டோன் செயின் ஸ்டிச்சஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் சேனலில் சொல்லியிருக்கேன். நான் வேணால் கார்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. அந்த ஸ்டோன் செயினுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய புட்டா ஒர்க் தான். இது வந்து ஒரு சிம்பிளான பார்டர் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய புட்டா ஒர்க்குக்கு நீங்கள் சிம்பிளான பார்டர் கொடுங்க. இல்லைனா பார்டர் கொடுக்காம கூட நீங்கள் விட்டுடலாம். அப்போ தான் வந்து இந்த புட்டா ஒர்க் வந்து நல்லா சூப்பராக வந்து எடுத்து காமிக்கும். ஓகேவா? அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் புட்டா ஒர்க்காக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் பார்டர் வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. அது நார்மல் ரொம்ப சிம்பிளான ஒர்க் அது பார்டர் ஒர்க்கு. ஆனால் இந்த புட்டா ஒர்க் பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கே வந்து ஒரு கிராண்ட் அண்ட் ரிச் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் பெரிய சைஸ் வந்து ரவுண்ட் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, நெருக்கமாக நீங்கள் வந்து கேப்பே இருக்கக்கூடாது. கேப்பே இல்லாத அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் ஒட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ஓகேவா? நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே நான் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஃபைனலாக நான் சுகர் பீடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் ஒரு 5 mm பீடு ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்டர்லேயும் வந்து இந்த ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயும் இந்த ஒர்க் கொடுக்குறேன். 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் ஒரு 5 mm பீட் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து 5 mm பீடு சுகர் பீடையும் ஒன்றா வச்சு கூட ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணுறேன். என் நாட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போடணும். ஸோ என் நாட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க பிகினர்ஸ். ஓகேவா? அப்போ தான் அது வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் ஆரி ஒர்க்குக்கு என் நாட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதே ப்ராசஸ் தான். ஸோ அந்த திலகம் ஸ்டோன் ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜர்தோசி பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் நம்ம இப்போ ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது இன் பிட்வீனில் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அதுக்கு மிடில் நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ நான் கட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரியும், ஒரு ரெஃபரன்ஸ் நான் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் சேம் சைஸாக நான் வந்து கட் பண்ணணும். இது வந்து ஒரு 1 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எந்த ஸ்டோன் சைஸாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க.
அந்த ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் ப்ளஸ் த்ரெட்டு, சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ என்னென்னா இந்த இன்பிட்வீன் கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 ஸ்டோன் ஸ்கை ப்ளூ கலருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு நீடில் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜர்தோசியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். சில நீடில் வந்து ஜர்தோசி உள்ளே இன்சர்ட் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெலிஸாக இருக்கிற நீடிலாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டு நல்லா, ஸோ அந்த ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து உள்ளே விடுங்க. நீடில் உள்ளே விட்டு கீழே வந்து ரிங்குக்கு கீழே வந்து அந்த நீடில் வந்து நீங்கள் இடுங்க. இந்த மாதிரி கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு பொறுமையாக விடுங்க. ஓகேவா? பொறுமையாக நீடில் விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து அது செட் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து நான் நீடில் எடுத்துகிட்டு ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணுறேன். ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணணும் இந்த ஒர்க்குக்கெலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ உங்களுக்கு டைம் செலவாகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் அந்த நீடில் நான் உள்ளே இறக்கிட்டு கீழே ரைட் ஹேண்டில் வந்து கீழே அந்த நீடில் இழுத்துறேன். லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சமாக பொறுமையாக விடுறேன். கொஞ்சம் பொறுமையாக விடணும். ஓகேவா? பொறுமையாக விட்டோன்னே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி தான். நீடில் வந்து எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜர்தோசியை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சைடு எண்டில் வந்து நான் நீடில் வந்து கீழே இறக்குறேன். ரைட் ஹேண்டில் வந்து கீழே நீடில் எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன். அவ்வளோதான். ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும். இதுக்கு வந்து நார்மல் நீடில் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த நார்மல் நீடில் மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜர்தோசி உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீடில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஜர்தோசியோட கேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அதனால் வந்து அது நிறைய நீடில் வந்து இன்சர்ட் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செக் பண்ணி நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணோடனே இதுதான் இதோட அவுட்புட்டு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே என்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ அங்கங்கே டாட் கொடுப்போம்ல, அதுக்கு ஒரு சுகர் பீடு, ஒரு 5mm பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு என் நாட் போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக அங்கங்கே டாட்ஸ் கொடுப்போம்ல, இந்த டாட்டுக்கு வந்து எதனா மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் ரேண்டமாக அங்கங்கே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இஷ்டத்துக்கு நீங்கள் வைக்கலாம். இன்னும் கூட க்ளோஸாக கூட நீங்கள் வைக்கலாம், இல்லை இன்னும் கேப்பாக கூட வைக்கலாம். இல்லை நீங்கள் புட்டா ஒர்க்கே வேணாம், அந்த டாட் புட்டா ஒர்க்கே வேணாம் அப்படின்னிங்கன்னா அதை கூட விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணி கொடுங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் அந்த டாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் இந்த ஒர்க்கை. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் எனக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிசைனை யாருன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள்.